குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் தை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 12/2/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்று பிற்பகல் 1:20 வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:40 வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாம யோகம் அதிகாலை 3:37 வரை வியாகத்தம், அதன் பின்பு அர்ச்சனம். கரணம் பிற்பகல் 1:20 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. அதே போல் ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. அதே மாதிரி 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வார சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:40 வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வியாழக்கிழமை. வேழன் என்ற தக்ஷாமூர்த்தி வழிபாடு. அதே போல் இன்றைக்கி சித்தர்கள் வழிபாடும் செய்வது மிக மிக சிறப்பு. அதைவிட ஜீவசமாதி வழிபாடு செய்வது அதைவிட சிறப்பு. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சக்கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான். இன்றைய தினம் 1:42 சந்திரன் தனுசில் வராரு. ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பமாகும். இப்பொழுது நம்ம உடல் பாகத்துக்கு 27 நட்சத்திரத்துக்கான உடல் பாகத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். உத்திர நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். உத்திர நட்சத்திரத்துக்கு பணம் வரக்கூடிய ஒரு விஷயம் எதுனா முட்டி. அந்த முட்டி தான் நிலைத்த வெற்றி கிடைக்குமா. அந்த முட்டிகளை மடக்கி நேராக, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா தலையை சுற்றி நம்ம மூக்க தடவை நான் நேரடியாகவே போயிடலாம். அதனால் உத்திர நட்சத்திரம் அப்படின்றது முட்டிக்கால். அந்த முட்டி நிலைத்த வெற்றியை கொடுக்குமா. எப்படி அப்படின்னா, முட்டிகளை மடக்கி நேராக நிற்கவும். அதாவது சில பேர் நேராக நிற்க முடியாது, நிற்க முடியாமல் ஒரு மாதிரி தடுமாறுவாங்க. அப்படி இல்லாமல் உங்களுடைய வெற்றிகளை காண இந்த மாதிரி செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்தது திருவோணம். திருவோணம் அப்படின்னும்போது குதிக்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது. குதிக்கால் அப்படின்னும்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுன்னா நடை தான். அந்த நடை அப்படின்னும்போது ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கும்போது ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கணுமா. அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு செல்கின்ற காரியங்கள் அத்தனையும் தடையில்லாமல் நடக்கும். அடுத்தது சதய நட்சத்திரம், அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னும்போது கணுக்கால். அந்த கணுக்கால் அப்படின்னும்போது அது வேகமான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, வேகமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா. கணுக்காலை மெதுவாக சுழற்ற வேண்டுமா. அப்படி சுழற்றும் போது டெய்லி ஒரு 5 முறை அந்த மாதிரி சுழற்றுங்க. சுழற்றும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்த செயல் அத்தனையும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அடுத்தது சதயம். சதயன்றது இடுப்பு பகுதி. அப்போ இடுப்பு பகுதி அப்படின்னும்போது இந்த உட்காரும்போது இடுப்பை நிமிர்த்தி நேராக உட்காரணும். அப்படி உட்காரும்போது உங்களுக்கு இந்த உடல்நிலையும் சீர்படுத்தும், அதே சமயத்தில் பணவரவையும் ஏற்படுத்தும். சரி, மற்ற நட்சத்திரங்களை 3 நட்சத்திரத்தை பற்றி நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே,
1 மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 1 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உறவினர்களிடத்தில் புரிதல் உண்டாகும். வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி ஆராய்ச்சி செஞ்ச மனதில் ஒரு அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். அந்த சிந்தனை அதிகரிக்கும். அதே மாதிரி விளையாட்டு செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதே சமயம் இன்றைக்கி அதிர்ஷ்ட வடதிசை அதிர்ஷ்ட 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு இருங்க. ஆர்வ கோளாறில் எதையும் செய்யாதீங்க. இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதை செய்தாலும் 1 மணி 1:30 மணிக்குள்ளே செய்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நிதானத்தை கடைபிடிங்க. நினைத்த வேலை செய்வதில் தாமதம் ஏற்படும். சிறுதூர பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பெரியோர்கள் இடத்தில் பொறுமையாக பேசணும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். கொடுக்கல் வாங்கல கவனத்தோடு இருங்க. புதிய நபர்களின் அறிமுகங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி குழப்பங்கள் இருக்கும். இன்றைக்கி அதை மட்டும் பார்த்துக்கோங்க. குழப்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவையற்ற குழப்பங்கள்லாம் மனசில் இருக்கும். அதையெல்லாம் இன்றைக்கி கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைக்கி போங்க. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்தி. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க. ரோகிணி நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு உங்கள் மீதான எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கி சுபம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். சுகமான ஒரு நாளாக இருக்கும். நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு தருணம். பிள்ளைகள், அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். குருச்சந்திரன் பார்வை இருக்குது மதியத்துக்கு மேலே. தந்தை வழியில் ஆதரவு ஏற்பட. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் இன்றைக்கி விலகும். மக்கள் தொடர்பு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாகவும் புகழ் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நினைத்தது நிறைவேறும். மூத்த சகோதர வழியில் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வேலை மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்பட. கட்டிட பணியாளர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் செயல்களில் இருந்து வந்த ஆலோசனை, அதாவது கடனை எப்படி அடைக்கணுன்றதுக்காக ஒரு ஆலோசனை கிடைக்கும். அந்த ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உறவினர்களால் நன்மைகள் உண்டாக. உயரதிகாரிகளுக்கு கவனம் தேவை. சிந்தனைகளில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் துணியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே,
சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதிரடியாக செயல்பட்டு இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீங்க. அரசாங்க காரியங்களில் அலைச்சல்கள் ஏற்படும். கலை பொருட்கள் மீது ஒரு விதமான ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதுமையான விஷயத்தில் கூட கவனம் தேவை. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இன்றைய தினம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படும். சிக்கனமாக செயல்படுவது நல்லது. சிக்கனமாக செயல்பட்டால் நெருக்கடிகள்லாம் தவிர்க்கலாம். இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிசய மேற்கு திசையின் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை எல்லா விஷயத்திலும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். கல்வியில் சில மாற்றமான சூழல்லாம் அமையும். மறதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். தாய் வழியில் சில நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். வீடு மனை சார்ந்த ஒரு விருத்திக்கான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு கைகூடி வருகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் எதை செய்தாலும் உறுதியோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். இன்றைக்கி பண வரவு நன்றாக இருக்கும். சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி எதை எடுத்து முயற்சி செய்தாலும் அது நடக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தில் படபடப்பு இல்லாமல் ஒரு செயல்பாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கடன் சார்ந்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் எதிர்ப்புகள் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் தோன்றி மறைகின்ற ஒரு தருணம் இருக்குது. வாக்கு கொடுக்கும்போது கவனமாக வாக்கு கொடுங்க. அடுத்தவங்கள் பற்றிய ஒரு கருத்து சொல்கிறதை இன்றைக்கி நிறுத்திடுங்க. வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் அமையும். உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் பணவரவு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். இன்றைக்கி குடும்ப பெரியோர்களை அனுசரித்து செல்லுங்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் இன்றைக்கி குறையும். அதே மாதிரி இன்றைய நாள் தன வரவும் இருக்கும், செலவும் இன்றைக்கி இருக்கும். அந்த செலவுகளை பார்த்து செலவு பண்ணுங்கள். தேவையற்ற விரங்களை தவிர்ப்பது நல்லது. அதிசய கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திர பொறுப்புகள் இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
தனுசு ராசி நேயர்கள் தொழில் சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உங்களோடு இருப்பவர்களால் மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சமூக பணி நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் உருவாகுகின்ற ஒரு தன்மை. எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நன்று. உயர்வை தருகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி அரசு காரியங்களில் பொறுமை தேவை. இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு விரயங்கள் இன்றைக்கி ஏற்படும். அந்த விரயங்களை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிடையே நல்ல புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் திருப்பமான சூழல்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள். அடுத்த மொழி பேசும் மக்களின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்களை தரக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு தருவாயம். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி. பயணங்களால் இன்றைக்கி அனுகூலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. விலையுயர்ந்த பொருட்களில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். இப்போ வண்டி வாகனத்தில் செல்லும்போது பொருட்கள் கொண்டு போகிறீங்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நகையை போட்டு கொண்டு போகிறீங்கன்னா அதில் ரொம்ப கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்க. வியாபாரத்தில் தனவரவுகள் மேம்படும். தொழில்நுட்ப கருவிகளால் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்தால் வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வாதங்கள்லாம் மறையும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முதலீடுகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி மாமனார் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அரசு சார்ந்த நிலைப்பாட்டுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். சகோதரர் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் பாராட்டுகள் மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். அந்த முதலீடு செய்வதில் யோசித்து செய்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரித்து, குடும்பமாகட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட யாராவது எதனா சொன்னால் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.